உலக அரசியல் வெடிக்கும் தருணம். ஏன் ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா, ரஷ்யா மோதலில்? 2026ஆம் ஆண்டின் ஆரம்பம் உலக அரசியல் வரலாற்றில் மிகவும் பதற்றமான காலமாக மாறியுள்ளது. மத்திய கிழக்கு பகுதியில் பல வருடங்களாக உருவாகிக் கொண்டிருந்த மோதல் இப்போது ஒரு பெரிய போரின் வடிவம் எடுத்துள்ளது. 2026 பிப்ரவரி 28 அன்று அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து ஈரான் நாட்டின் பல இராணுவம் மற்றும் அரசியல் இலக்குகளை தாக்கின. இந்த தாக்குதலுக்கு பதிலாக ஈரான் பல நாடுகளிலும் உள்ள அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் தொடர்புடைய இலக்குகளை நோக்கி ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியது. இதனால் மத்திய கிழக்கு முழுவதும் பதற்றம் வெடித்துள்ளது. இந்த மோதலின் வரலாற்று பின்னணி: இந்த மோதல் ஒரே நாளில் தொடங்கியது அல்ல. இது பல தசாப்தங்களாக உருவாகி வந்த அரசியல் மற்றும் மத அடிப்படையிலான எதிர்ப்பு. இஸ்ரேல் ஈரான் பகை. 1979இல் நடந்த ஈரான் இஸ்லாமிக் ரெவல்யூஷனுக்கு பிறகு ஈரான் அரசு இஸ்ரேலை எதிரியாக கருத ஆரம்பித்தது. ஈரான் கருத்து: இஸ்ரேல் ஒரு சட்டவிரோத நாடு, பாலஸ்தீன மக்களுக்கு எதிராக செயல்படுகிறது. இஸ்ரேல் கருத்து: ஈரான் பயங்கரவாத அமைப்புகளை ஆதரிக்கிறது, அணு ஆயுதம் உருவாக்க முயற்சி செய்கிறது. இந்த எதிர்ப்பு பல வருடங்களாக மறைமுகமாக நடந்து கொண்டிருந்தது. அமெரிக்கா ஏன் இதில் சேர்ந்தது? அமெரிக்கா இஸ்ரேலின் மிக நெருங்கிய கூட்டாளி. அமெரிக்காவின் முக்கிய நோக்கங்கள்: 1. ஈரானின் அணு ஆயுத திட்டத்தை தடுக்க. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் கூறுவது, ஈரான் அணு ஆயுதம் உருவாக்க முயற்சி செய்கிறது, அது உலக பாதுகாப்புக்கு ஆபத்து. அதனால் ஈரானின் அணு ஆய்வு மையங்கள், ஏவுகணை நிலையங்கள், இராணுவ தளங்கள் இவைகளை அழிக்க முயற்சித்ததாக கூறப்படுகிறது. 2. மத்திய கிழக்கு அதிகார சமநிலையை கட்டுப்படுத்த. மத்திய கிழக்கில் சக்தி வாய்ந்த நாடுகள் சவுதி அரேபியா, இஸ்ரேல், ஈரான், துருக்கி இவற்றில் ஈரான் மிகவும் சக்தி வாய்ந்ததாக மாறினால் அமெரிக்காவின் அரசியல் செல்வாக்கு குறையும். 3. ஈரான் ஆதரிக்கும் அமைப்புகளை பலவீனப்படுத்த. ஈரான் ஆதரிக்கும் அமைப்புகள் ஹெஸ்பொல்லா, லெபனான், ஹமாஸ், பாலஸ்தீனம், ஷியா மிலிட்டரி குரூப்ஸ் இவை இஸ்ரேலுக்கு எதிராக செயல்படுகின்றன. இஸ்ரேலின் உண்மையான கவலை: இஸ்ரேல் ஒரு சிறிய நாடு, ஆனால் அதை சுற்றி பல எதிரிகள் உள்ளனர். இஸ்ரேலின் முக்கிய பயம்: ஈரான் அணு ஆயுதம் உருவாக்கினால் அது நேரடியாக இஸ்ரேலை தாக்கும். அதனால் இஸ்ரேல் முன்னதாகவே தாக்குதல் நடத்தும் கொள்கையை பின்பற்றுகிறது. ஈரான் என்ன செய்கிறது? அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் தாக்குதலுக்கு பதிலாக ஈரான் ஏவுகணை தாக்குதல், ட்ரோன் தாக்குதல், கடல் வழி தாக்குதல் இவைகளை நடத்தியுள்ளது. ஈரான் பல அமெரிக்க இராணுவ தளங்கள் மற்றும் கூட்டாளி நாடுகளை இலக்காக கொண்டது. மேலும் உலக எண்ணெய் போக்குவரத்துக்கு முக்கியமான ஹோர்முஸ் கடல் சந்தியை மூடியது. இதனால் உலக எண்ணெய் விலை அதிகரிக்கும் அபாயம் உள்ளது. ரஷ்யா இதில் ஏன் பேசுகிறது? ரஷ்யா நேரடியாக போரில் இல்லை, ஆனால் அது ஈரானுக்கு ஆதரவாக பேசுகிறது. ரஷ்யா கூறுவது, அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் மத்திய கிழக்கில் போரை பெரிதாக்குகிறது, இது உலகத்தை ஆபத்துக்கு இட்டுச் செல்லும். ரஷ்யா தன்னை ஒரு மத்தியஸ்தராக காட்ட முயற்சி செய்கிறது. இந்த போர் எவ்வளவு பெரியது? இந்த மோதல் தற்போது ஈரான், இஸ்ரேல், யுனைடெட் ஸ்டேட்ஸ், ஹெஸ்பொல்லா, வளைகுடா நாடுகள் இவற்றை உள்ளடக்கியுள்ளது. பல இடங்களில் ஏவுகணை தாக்குதல், ட்ரோன் தாக்குதல், கடல் மோதல்கள் நடந்து வருகின்றன. இந்த போர் உலகத்திற்கு ஏன் ஆபத்து? 1. எண்ணெய் சந்தை. மத்திய கிழக்கு உலகின் மிகப்பெரிய எண்ணெய் பகுதி. ஹோர்முஸ் சந்தி மூடப்பட்டால் உலக எண்ணெய் 30% பாதிக்கப்படும், விலைகள் அதிகரிக்கும். 2. பெரிய நாடுகள் இதில் சேர்ந்தால். இப்போது ரஷ்யா, சீனா, நாட்டோ நாடுகள் இந்த மோதலை கவனித்து வருகின்றன. அவை நேரடியாக சேர்ந்தால் போர் உலகளவில் பரவ வாய்ப்புள்ளது. 3. அணு ஆயுத அபாயம். இந்த மோதலில் ஈடுபடும் நாடுகள்: இஸ்ரேல் நியூக்ளியர் பவர், ரஷ்யா நியூக்ளியர் சூப்பர் பவர், USA நியூக்ளியர் சூப்பர் பவர். இதனால் உலகம் மிகவும் கவலையில் உள்ளது. இது வேர்ல்ட் வார் 3 ஆக மாறுமா? பல நிபுணர்கள் கூறுவது, இது தற்போது ஒரு ரீஜனல் வார், அதாவது மத்திய கிழக்கு பகுதியில் மட்டும் நடைபெறும் போர். வேர்ல்ட் வாராக மாற வேண்டுமென்றால்
USA வெர்சஸ் ரஷ்யா, நாட்டோ வெர்சஸ் சீனா, பல கண்டங்களில் ஒரே நேரத்தில் போர். இவை நடக்க வேண்டும். அது இன்னும் நடைபெறவில்லை. அடுத்தது என்ன நடக்கலாம்? இந்த மோதலுக்கு 4 சாத்தியமான முடிவுகள் உள்ளன. 1. விரைவான சமாதானம். ஐநா அல்லது உலக நாடுகள் நடுவராகலாம். 2. நீண்டகால மத்திய கிழக்கு போர். சிரியா போர் போல பல வருடங்கள் நீடிக்கலாம். 3. பல நாடுகள் சேர்ந்த பெரிய போர். இதுவே மிகவும் ஆபத்தான நிலை. 4. அரசியல் மாற்றம். ஈரானில் அரசியல் மாற்றம் ஏற்பட வாய்ப்புள்ளது. இந்தியாவுக்கு என்ன தாக்கம்? இந்த மோதல் இந்தியாவையும் பாதிக்கலாம். 1. எண்ணெய் விலை அதிகரிப்பு. இந்தியா பெரும்பாலும் எண்ணெய் இறக்குமதி செய்கிறது. 2. வெளிநாட்டு இந்தியர்கள். மத்திய கிழக்கில் கோடிக்கணக்கான இந்தியர்கள் வேலை செய்கிறார்கள். 3. வர்த்தக பாதிப்பு. ஷிப்பிங் மற்றும் கடல் போக்குவரத்து பாதிக்கப்படும். இந்த மோதலின் உண்மையான பாடம். இந்த மோதல் உலகத்திற்கு ஒரு பெரிய பாடம். அது என்னவென்றால், உலக அரசியல் இன்னும் நிலையானது அல்ல. பெரிய நாடுகள் அதிகாரத்திற்காக போட்டியிடுகின்றன. சிறிய பிரச்சனைகள் கூட உலகப் போருக்கு வழிவகுக்கலாம். முடிவு: இப்போது நடப்பது சாதாரண மோதல் அல்ல. இது அரசியல், மதம், எண்ணெய், அணு ஆயுதம், உலக அதிகாரம், இந்த எல்லாவற்றையும் உள்ளடக்கிய மிகப்பெரிய அரசியல் மோதல். ஆனால் தற்போதைக்கு இது 3ஆம் உலகப் போர் அல்ல. ஆனால் இந்த மோதல் சரியாக கட்டுப்படுத்தப்படவில்லை என்றால் அது உலகளாவிய போராக மாறும் அபாயம் உள்ளது.